உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் வாரம் 34 நாள் வெள்ளி. முதல் வாசகம் திருவெளிப்பாடு 20:1 முதல் 4 முடிய, 11 முதல் 21:2 முடிய. இன்றைய வாசகம் 1000 ஆண்டு ஆட்சி பற்றியும் புதிய எருசலேம் பற்றியும் கூறுகிறது. 1000 ஆண்டுகள் சாத்தான் சிறைப்படுத்தப்பட்டு அந்த 1000 ஆண்டுகளில் மீட்பு பெற்றோர் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிவர் என்பது ஒரு நீண்ட கால அளவை சுட்டும். திருமறையில் அமைதி. சாத்தானை 1000 ஆண்டு கட்டி வைத்தார். 20:2 என்பதற்கு வேத கலாபனை மற்றும் திருமறையில் குழப்பங்கள் பல தோன்றி மறைந்த பின் அமைதி ஏற்படும். திரு அவை எதிரியிடமிருந்து விடுதலை அடைந்து புத்துயிர் பெற்று வாழும். திருமறையினர் யாதொரு தொல்லையுமின்றி இவ்வுலகில் வாழ்வர் என்பது பொருள். மறைக்காக உயிர் நீத்தோரும் உயிர் பெற்று கிறிஸ்துவோடு 1000 ஆண்டு ஆட்சி புரிவார்கள். 20:4 முதல் 6 முடிய. புயலுக்கு பின் அமைதி என்ற முறையிலே திரு அவையில் தொல்லைகள், குழப்பங்கள், சீர்கேடுகள் முதலிய தலையெடுத்தாலும் இறைவன் அவை எல்லாவற்றையும் முடித்து காட்டுவார். ஒளிமயமான கடவுள் இருளை புறமுதுகு காட்டி ஓட செய்து விடுவார். உயிருள்ள கடவுள் சாவை நசுக்கி விடுவார். இந்த நம்பிக்கை நம்மிடம் வேறெடுத்து வளர வேண்டும். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். திருப்பாடல் 30:5. எனவே என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்ற மன உறுதியோடு நாம் சொல்ல வேண்டும். திருப்பாடல் 30:6. நாம் மட்டும் அமைதி மனநிலையோடு இருப்பது போதாது. திருமறையிலும் அமைதி நிலவ பாடுபட வேண்டும். இறை மக்களுக்குள்ளே சண்டை, சச்சரவு, குறுக்குலத்தார், ஆயர் இவர்களிடையே உள்நாட்டு போர், துறவர சபைகளிலே குழப்பங்கள், சாதி, குலம் அடிப்படையிலே பிணக்குகள், வேறுபாடுகள் முதலியவற்றிற்கு நாம் காரணமாய் இல்லையா? ஆண்டவர் தந்த 1000 ஆண்டு அமைதியை நாம் குலைப்பது உண்மை இல்லையா? இருளை பழிப்பதை விட ஒரு சிறு விளக்கை ஏற்றுவது எவ்வளவு நலம். அச்சிறு விளக்காய் நாம் அமைவோமா? விண்ணகத்தில் மகிமை. புதிய விண்ணுலகத்தையும் புதிய மண்ணுலகத்தையும் படைக்கிறேன். எருசலேமை புகழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். எசாயா 65:17-19 என்ற வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருவெளிப்பாடு 21:2 என்பதன் மூலம் கடவுளின் நகரம். திருப்பாடல் 45:5 பரிசுத்த நகரம். எசாயா 52:1 நம்மிடையே வர இருக்கிறது என்பது பெறப்படுகிறது. விண்ணரசின் அடையாளம் புதிய எருசலேம். கலாத்தியர் 4:26, எபிரேயர் 12:22. இப்புதிய எருசலேம் கடவுளிடமிருந்து வருகிறது. எனினும் நம்முடைய ஒத்துழைப்பின்றி அது நம்மிடை வருவது அரிது. புதிய எருசலேம் என்பது அன்பும் நீதியும் சமத்துவமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு சமுதாயமே. இதை கட்டி எழுப்ப இறைவன் உதவி வேண்டும். நமது உழைப்பும் வேண்டும். இத்தகைய ஒரு நிலையை நம் ஊரில், பங்கில், நாட்டில், உலகில் கொண்டு வர நாம் முயல்கின்றோமா? இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது.
அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். திருவெளிப்பாடு 21:3-4. ஆம், விண்ணக மகிமை மண்ணகத்தில் குடிக்கொள்ளும். அப்போது இறைமக்கள் அனைவரும் இறைமகனாகிய மணமகனுக்கு மணமகளாய் இருப்பர். 21:2. இத்தகைய திருமண உறவு வாழ்வை மகிழ்ச்சியும் அமைதியும் நீதியும் அன்பும் நிறைந்த வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் கடவுளோடும் பிறரோடும் இணைந்து வாழும்போது புதிய வானகமும் புதிய பூமியும் நமதாகும். புதிய எருசலேம் நம் மத்தியிலே உருவாகும். புத்துலக சிற்பிகள் ஆகாவிட்டாலும் அதை சிதறடிக்கும் சிறுமணம் படைத்தோராய் இராதபடி பார்த்து கொள்வோம். புதிய வானகமும் புதிய வையகமும் கண்டேன், இதனை மனத்தில் இருத்துவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா 21:29-33. இறுதி தீர்ப்பு, இறுதி நாள் பற்றிய வாசகம் தொடர்கிறது. இன்றைய வாசகத்திலே இறுதி நாள் வருவது திண்ணம், அதற்கான அறிகுறிகளை கண்டு கொள்ள வேண்டும் என்று கூறிய இயேசு இறுதி நாள் பற்றிய தம் கூற்று ஒருபோதும் பொய்க்காது என்பார். காலத்தின் அறிகுறிகளை கண்டறிதல். நாம் எல்லோரும் சில அறிகுறிகள் வழித்தான் உண்மையை அறிகிறோம். மரங்கள் தளித்தால் இளவேநீர் காலம் வந்துவிட்டது என்கிறோம். சிவப்பு வெளிச்சத்தை பார்த்தால் அபாயம் இருக்கிறது என்று உணர்கிறோம். காக்கி சீருடையை கண்டால் காவல்துறையினர் என்று முடிவு செய்கிறோம். இறுதி காலத்தை சுட்டும் அறிகுறிகள் குழப்பங்கள், போர்கள், நிலநடுக்கம், கொள்ளை நோய், பஞ்சம் முதலியன என்று திருவெளிப்பாட்டு இலக்கிய மரபில் கூறிய இயேசுவின் சொற்களுக்கு லூக்கா 21:8-11 அறிகுறிகளை கண்டு உண்மையை அறிய வேண்டும் என்பதே பொருளாகும். இந்த அறிகுறிகள் பலருக்கும் பல வகைகளில் வரலாம். இறுதி காலத்தை பற்றியல்லாது நாம் இருந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு உதவியாகவும் இந்த அறிகுறிகள் தரப்படுகின்றன. இறைவன் இயற்கை நிகழ்ச்சிகள் வழி, அரசியல் அவலங்கள் வழி, சமூக ஊழல்கள் வழி, ஏழைகளின் எளிமை வழி, இன்னும் எத்தனையோ முறைகளில் அன்றாடம் நம்மிடம் உறவாடுகிறார். அறிகுறிகள் உண்மைக்கும் செயல்முறைக்கும் நம்மை இட்டு செல்ல வேண்டும். அம்புக்குறியை பார்த்து கொண்டு நிற்பது தவறு. அது காட்டும் திசையிலே நடந்து சென்று குறிக்கோளை அடைய வேண்டும். இவ்வாறு நோக்கும்போது நீதி அழிக்கப்படும் போது, ஏழைகள் நசுக்கப்படும் போது, தாழ்ந்த குலத்தோர் எனப்படுவோரின் உரிமைகள் பறிக்கப்படும் போது, அரசியலில் ஊழலும் கையூட்டும் தலை விரித்தாடும் போது, பெண்ணினம் போக பொருளாகவும் வியாபார சரக்காகவோ கணிக்கப்படும் போது, இவை என்ன பிற சூழல்களும் இறைவனுக்கு நம்மை செயல்பட அழைக்கும் அறிகுறிகளாகின்றன. இவற்றை கண்டு விழிப்படைகிறோமா? இவைகளுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகிறோமா? இவற்றை நாம் நடைமுறையிலே சீர்திருத்த முன் வரும்போது தான் இறையரசு அண்மையில் உள்ளது. இறை வார்த்தை உயிருள்ளது, செயலாற்றல் கொண்டது. சொன்ன சொல் தவறாதவர் என்பது நாம் பெரியவர்களுக்கு அளிக்கும் புகழ் மொழியாகும். இறைவனும் சொன்ன சொல் தவறாதவர். அவருடைய சொற்களிலே பொய்மை இருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை, ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்லர். மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். 2 கொரிந்தியர் 1:19-22. இறைவனுடைய சொற்கள் உண்மையானவை, உயிருள்ளவை, சொன்னதை செயலாற்றும் தன்மை கொண்டவை. ஒளி உண்டாகுக என்றார், ஒளி உண்டாயிற்று. தொடக்க நூல் 1:3. இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். லூக்கா 7:11-17.
மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். திமிர்வாதக்காரனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. மார்க் 2:5. ஆம், இறைவனின் வார்த்தை படைக்கும், உயிர் தரும், பாவ மன்னிப்பு வழங்கும். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழியவே ஒழியா. 21:33. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. எசாயா 55:10-11 என்ற சொற்களை நினைவில் கொள்வோம். ஆம், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயர் 4:12. இவ்வார்த்தை விவிலியம் வழி நமக்கு வெளிப்படுகிறது. விவிலியத்தை பக்தியுடன் வாசிப்போம், வாசிக்க கேட்போம், கேட்டு செயல்படுவோம். ஏனெனில் கடவுளின் அரசு அண்மையில் உள்ளது. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.